கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்கள் எல்லா குறைவுகளையும் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிச்சயமாக நிறைவாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்க முடியும். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் அற்புதமான அதிசயமான காரியங்களை நடப்பிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எல்லா இடைஞ்சல்களிலும் இருந்து அவரே உங்களை கரம் பிடித்து தூக்கி எல்லா உபத்திரவங்களிலும் உங்களுடனே கூடவே இருந்து உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஐயா, இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்காக ஜனங்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டும், நன்மைகள் வர வேண்டும், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை வழிமுறைகளை மக்கள் தேடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிகிறதை, அலைகிறதை, அதற்காக முயற்சிகள் செய்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறதின் ஒரு அற்புதமான ரகசியத்தை இன்று தியானிக்க போகிறோம். பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் புத்திரர்களாய் இருப்பீர்கள். இப்படி நீங்கள் செய்வதினால் என்று கர்த்தர் சொல்லுகிறதின் ஒரு அற்புதமான ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, இந்த உலகத்திலே ஒரு மனிதருக்கு வருகிற பார்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் உங்களுக்கு வரவேண்டிய, ஒருவேளை பிள்ளைகள் பிறக்கலாம், திருமணமாகலாம், அல்லது வேலை கிடைக்கலாம், வீடுகளை கட்டலாம், ஆஸ்திகளை சம்பாதிக்கலாம். ஆனால் சமாதானமும் சந்தோஷமும் மெய்யான ஆசீர்வாதமும் தேவனிடத்தில் இருந்தே வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு காரியத்தை சீரியஸாக மனதில் கொள்ளுங்கள். அநேகர் வீடுகளை கட்டினவர்கள் வீடுகளிலே குடியிருக்க முடியவில்லை. பிள்ளைகளை பெற்றார்கள், ஆனால் சந்தோஷமாய் இல்லை. பிள்ளைகளை குறித்து சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. ஐயா, வேலை கிடைத்தது, வருமானம் வந்தது, காசு தங்கவில்லை, சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. அதனால் இன்றும் எப்பொழுதும் கடனும் கஷ்டமுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். மறந்து விடாதிருங்கள். ஐயோ, ஏன் இந்த மனிதனை திருமணம் செய்தேன், ஏன் இந்த வாழ்க்கையில என் திருமணம் நடந்தது, இதைவிட திருமணம் நடக்காமல் இருந்திருந்தால் நலமாயிருக்குமே என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எந்த கிருபைகளும் பரத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கலன்னா, நன்றாக கவனியுங்கள், கர்த்தரே ஒரு மனிதனை ஆசீர்வதித்தார், ஆனால் அதோட அவர் வேதனைகளை கூட்டார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ புத்திரர்களாய், தேவ மைந்தர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய புத்திரர்களாய் இருப்பதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நீதியை கடைபிடியுங்கள். அதை மாத்திரம் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் திருமணமா சந்தோஷமும் சமாதானமும், வேலை கிடைத்தது சந்தோஷமாய் இருக்கிறேன், சமாதானமாய் இருக்கிறேன். ஐயா, குழந்தைகளை பெற்றெடுத்தோம், இன்றும் அன்றும் என்றும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறோம். வீடுகளை கட்டினோம், குடியிருக்கிறோம், அங்கே நிம்மதியாய் தூங்குகிறோம், நிம்மதியாய் சாப்பிடுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான கிருபையை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா? அவருடைய புத்திரர்களாய் வாழுங்கள். என்னையா சொன்னார் ஆண்டவர்? இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் புத்திரர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் கர்த்தரால் வரும். ஐயா,
அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் உங்களுடைய பிள்ளையுடைய திருமணம் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளை பேரு மாத்திரமல்ல, வேலையோ அல்லது வெளிநாட்டு விசாவோ அல்லது தொழிலிலே வெற்றியோ, வாழ்க்கையில் வெற்றியோ, குடும்ப வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமோ, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வரும். அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தராலே இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், வரும். அதிலே அவர் வேதனையை கூட்டார், அதிலே சாபம் இருப்பதில்லை, அதிலே உபத்திரவம் இருப்பதில்லை, துன்பம் இருப்பதில்லை. என்ன இருந்தாலும், ஒருவேளை நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று நீங்கள் பூரணமாய் நம்பலாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இப்படியாய் தேவ புத்திரர்களாய் தேவ பிள்ளைகளாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவர்கள் அப்பா ஸ்தோத்திரம் டாடி, உம்முடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் நாங்கள் எங்கள் சத்துருக்களை சிநேகிக்கவும், எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும், ஐயா எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும் என் தேவனாகி கர்த்தர் கற்றுத்தரும்படியாய், அதற்கேற்ற நல்ல இருதயம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு நல்ல எண்ணத்தை, நல்ல குணத்தை, உம்மை போன்ற ஒரு நல்ல மனதுருக்கம் உள்ள ஒரு குணத்தை, ஒரு சுபாவத்தை எங்களிலே நிலைவரமாய் வைக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இதில் ஒருவரும் தோற்று போகாதபடி, என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒருவரும் எந்த காரியத்திலும் எங்கும் எதிலும் தோற்று போகாதபடி ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வீராக. புத்திரர்களாய் நாங்கள் வரும் பொழுது ஐயா எங்களுக்கு ஏற்படுகிற வருகிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று நாங்கள் விசுவாசத்திலே தைரியமாய் இருக்கிறோம். உம்முடைய புத்திரர்களாய் வாழுகிற பெரிய பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியான ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும். தேவனாகி கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்பே கடந்து செல்லும்படியாய், காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பமுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்க, அந்த கெட்ட குமாரன் தூரமா இருக்கிறது வரைக்கும் ஐயா எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள். ஆனால் எப்பொழுது தகப்பன் வீட்டிற்கு வந்தானோ எல்லாம் மாறிவிட்டது. எத்தனை அதிசயமா அற்புதமான மாற்றங்கள் பாருங்கள். இதே வாழ்க்கை தேவ பிள்ளைகளாய் வாழும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.